தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், கொட்டுங்கள் அளக்கப்படும், கூறுங்கள் திருத்தப்படும். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், கொட்டுங்கள் அளக்கப்படும், கூறுங்கள் தீர்த்தப்படும். அற்புதமானவர்களே, இந்த வாழ்க்கை திறவுகோலினுடைய அடுத்த பகுதிக்கு வந்திருக்கோம். ஏறத்தாழ 130 பகுதியை நம்ம கடந்துட்டோம். இங்கே பாருங்கள், இது ஒரு அற்புதமான சிந்தனை. இயேசு கிறிஸ்து சொன்னது, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றாருங்கிற தேடுங்கள் கிடைக்கும் சொன்னார் அவர். அதையே கொஞ்சம் மாற்றி பாருங்கள். திரு எம்ஜிஆர் அவர்கள் வெளிவராத படம், ஒரு பாட்டு மட்டும் சுஷூப் பண்ணியிருப்பாங்க. ஒரு ராணுவ வீரனாக வருவார். அதில் பாருங்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். பாருங்கள், 2 அர்த்தம் அதில். தட்டுங்கள் திறக்கப்படும்னா சமூகத்தில் இருக்கிற தடைகளை தட்டுங்கள், அந்த கதவை தடைங்கிற கதவை தட்டுங்க திறக்கப்படும் அர்த்தம் இருக்குது. உங்களையே நீங்கள் தட்டி உங்கள் உள்ளுக்குள்ளுக்கிற பொக்கிஷத்தை நீங்கள் வெளிப்படுத்தணுன்னா உங்களையே நீங்கள் தட்டி பார்த்துக்கணும், உங்களையே நீங்கள் யோசிக்கணும், உங்களையே நீங்கள் பண்ணிக்கணும். அதனால தான் இந்த தட்டுங்கள் திறக்கப்படுன்றதுக்கு ஆழ்வினை உடைமைன்னு ஒரு அர்த்தமே வைக்கிறார், ஒரு அதிகாரமே வைக்கிறார் ஐயா வள்ளுவர் ஐயா. அது சொல்லுவார், அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும் அப்படிங்கிறார். பாருங்கள், இது கடினமான செயல்னு ஓடி ஒளிஞ்சிடாதீங்க. உங்களுடைய முயற்சியே ஒரு பெருமையை கொடுக்கும். அதனுடைய நீங்கள் வெற்றி பெறீங்களே இல்லையோ, அந்த முயற்சியே உங்களை ஒரு ஆளுமையை உருவாக்கும், பெருமையை கொடுக்கும்னு சொல்லி இந்த தட்டுங்கள் திறக்கப்படுன்றதுல 2 அர்த்தம். சமூகத்துக்காக சமூகத்தினுடைய தடைகளை கேட்குற அந்த கதவை தட்டுங்க நிச்சயமாக, அதே மாதிரி உங்களையும் தட்டிக்குங்க. அடுத்து பாருங்கள், கேளுங்கள் கொடுக்கப்படும், இதுக்கும் 2 அர்த்தம். கேளுங்கள் கொடுக்கப்படும்னா இறைமை கிட்ட கேளுங்க, பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க, இந்த இருப்பு நிலை கிட்ட கேளுங்க. அது எதுக்கு கேட்குறீங்க? மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்காக, மற்றவங்களை வாழ வைக்கிறதுக்காக. நீங்கள் நன்றியோடு கேளுங்க, அது கொடுக்கப்படும் ஒரு அர்த்தம் இருக்குது. இன்னொன்று, கேளுங்கள் கொடுக்கப்படும், இதான் முக்கியமாக நான் கருதுறது. கேளுங்கள் கொடுக்கப்படும்னா கேட்குறதுங்கிறது வெறும் இப்படி கேட்குறது இல்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்படின்னுவார். என்ன அர்த்தம்னா, நமக்கு கேள்வியுடன் உடைமை ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கு இந்த உலகத்திலே மிகச்சிறந்த செல்வம் எதுனா நல்லவைகளை உள்வாங்கணும், நல்ல தத்துவங்களை, நல்ல உண்மைகளை, அன்பு சார்ந்த விஷயங்களை, இந்த சமய தத்துவங்கள் எவ்வளோ பேருண்மை சொல்லியிருக்குது, அதெல்லாம் நம்ம உள்வாங்கணும். அதெல்லாம் உள் வாங்கினா தான் நமக்கு வாழ்க்கை புலப்படும், அன்பு புலப்படும். உங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த பொக்கிஷமான அந்த தன்னிலையாக இருக்கிற அந்த அன்பினுடைய மையம் உங்களுக்கு வெளிப்படும். இது 2. 3வது, கொட்டுங்கள் அளக்கப்படும். ரொம்ப அற்புதமான வார்த்தை. இது இவர் சொல்கிறார், அது திரு எம்ஜிஆருடைய எழுதின பாட்டு, அவருடைய நடித்த பாட்டு. அது பாருங்கள், கொட்டுங்கள் அளக்கப்படும்னா அதுவும் 2 அர்த்தம். 2 அர்த்தம் கொட்டுங்கள் அளக்கப்படும். அதாவது நீங்கள் என்ன கொட்டுறீங்க, என்ன பேசுகிறீங்களையோ அதுக்கு அளக்கப்படுகிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, நீங்கள் ஒவ்வொரு சொல்லுக்கும் இந்த பிரபஞ்சத்தில் கலந்துடுது. ஏன் எண்ணமே கலந்துடுது, இன்னும் சொல்ல போனால் எண்ணமே அங்கிருந்து தான் வருது. அதனால் அதை ஃபில்டர் பண்ணணும். அதனால தான் பைபிள்லேயே சொல்லும், உன் வாய்க்குள் போவது அசுத்தமாக இருக்கட்டும் பரவாயில்லை, உன் வாயிலிருந்து வெளி வருபவை சுத்தமாக இருக்கட்டும் அப்படின்னார். அப்போ என்னென்னா, கொட்டுங்கள் அளக்கப்படும் ஒரு அர்த்தம். இன்னொன்று, இந்த சமூகம் வாழ்வதற்காக உங்கள் அன்பை கொட்டுங்கள், உங்கள் அளவில்லாத செல்வத்தை கொட்டுங்கள், உங்களுடைய பொருள்களை கொட்டுங்கள், உங்களுடைய இரக்க உணர்ச்சியை அதில் காண்பி கொட்டுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அளக்கப்படும்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்கள் கொட்டுறது எவ்வளோ அளவுன்னு அர்த்தம் இல்லை, உங்களுடைய வாழ்வியலுடைய தன்மை அளக்கப்படும், இறைமையால் அளக்கப்படும், பிரபஞ்சத்தால் அளக்கப்படும். அப்போ கொட்டுங்கள் அளக்கப்படும் 2 அர்த்தம். அதுக்கப்புறம் சொல்கிறார், கூறுங்கள் திருத்தப்படும். இதுக்கும் 2 அர்த்தம். கூறுங்கள் திருத்தப்படும்னா, இதுவரைக்கும் நீங்கள் கட்டுறதெல்லாம் இந்த உலகத்துக்கு கூறுங்கள், உங்களுக்குள்ளே என்னென்ன இருக்குதோ ஏற்படுகிறதோ அதெல்லாம் நல்ல விஷயமான சமூகத்துக்கு கூறுங்கள். அது திருத்தப்படும்னா 2 அர்த்தம். நீங்கள் கூற நீங்கள் வெளிப்படுத்த என்னாவது நீங்களே திருந்திக்கிறீங்க. அது திருத்த நீங்கள் சொல்லும் போதே உங்களுக்கு என்ன இருக்கும், உள்மனது சொல்லும், நீ உலகத்துக்கெல்லாம் சொல்கிறிய, நீ நடக்கிறியான்னு உங்கள் கேள்வி கேட்கும். அப்போ நீயும் திருந்துடுற. நீ சொன்ன வாக்கியங்கள் இருக்குது பாருங்கள், வேதங்கள் இருக்குது பாருங்கள், உண்மைகள் இருக்குது பாருங்கள், வாய்மை இருக்குது பாருங்கள், இதெல்லாம் சமூகம் திருத்தப்படும். அப்போ 2 அர்த்தம் அதுலேயும். இது என்ன ஒரு அழகான 4 வரி. தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், கொட்டுங்கள் அளக்கப்படும், கூறுங்கள் தீர்த்தப்படும். அந்த கூறுங்களில் இன்னொன்று இருக்குது, இனியவை குரல்னு ஒரு 10வது அதிகாரம் வைப்பார் ஐயா. அதில் ஒரு 5வது குரல்,
பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பெற அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதாவது ஒரு பணிவாக இருக்கிறதும் இன்சொல் சொல்கிறோம் பாருங்க, இதை விட ஒரு அணி உலகத்தில் நம்ம வாழறதுக்கு இதை செஞ்சுட்டா போதும், எல்லாமே தானாக வந்துடும். இப்போ நான் சொன்ன பாருங்க, முன்னால் இருக்கிறது நல்லா வந்துடும். அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லின்னு அடுத்த குறளே சொல்லுவார், 6வது குறள். அதாவது இனிய குறளில் அல்லவை தேய அறம் பெருகும் என்னது, நல்லவை நாடி இனிய சொல்லின். அப்போ நல்லவை எங்கே நாட முடியும்? இப்போ நம்ம பேசுகிறோம், நல்ல விஷயங்களையே நம்ம பகிர்ந்துட்டு வரோம். இந்த நல்ல விஷயங்களை நம்ம நாடி 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 போகும்போது என்ன ஆகுது, இனிய சொல் தானாக வந்துடுது. அதனால் அறம் அங்கே பெருகுகிறது. அதனால தான் அல்லவை, அதனால் அது மட்டும் இல்லை, அல்லவை தேய அந்த எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வீணானதோ தப்பானதோ உண்மை அல்லாததோ பொய்மையானதோ அது எல்லாமே நீங்கிடுது. எதில்? நல்லவை நாடி இனிய சொல்லின். இதுதான் கூறுங்கள் திருத்தப்படும் இந்த வார்த்தை. பாருங்கள், இந்த 4 வார்த்தைகளில் இந்த பாட்டில் ரொம்ப அற்புதமான பாட்டு. நான் முழு பாட்டு முன்னாடி சொல்கிறேன். இன்றைக்கி இந்த வாழ்க்கை திருக்குறள் எடுத்துக்கு வந்தது என்னென்னா, புதிய ஏற்பாடில் வரும். பழைய ஏற்பாடில் கடவுள் வழிபாடு என்பது மோசஸ் வழியாக இறைவன் சொன்ன 10 கட்டளைகளை அவங்க விடாமல் அதை கடைப்பிடிக்கணும் அப்படின்றது தான் அந்த பழைய ஏற்பாடு. இயேசு கிறிஸ்து வந்த பிறகு அவர் என்ன சொல்கிறாரு, அந்த 10 கட்டளைகளை நீங்கள் கடைப்பிடிக்கிற போது அன்பின் வழியாக இறைவனது மகன்களை, கடவுளுடைய பிள்ளைகளை நீங்கள் அன்பு கூறுகிறீர்கள். எது அந்த 10 கட்டளை வழியாக கொஞ்சம் விளக்குறாரு. அது மட்டும் இல்லை, உங்களை அன்பு செய்கிறவர்களுக்கு மட்டுமே நீங்கள் அன்பு செய்கிறது பெருசு இல்லை, உங்களுக்கு அன்பு செய்யாதவங்களே நீங்கள் செய்யணும். இன்னும் சொல்லப்போனால் அவர் என்ன சொல்கிறாரு, பகைவர்களை கூட நீங்கள் அன்பு செய்யுங்கள், பகைவர்களை கூட நீங்கள் அன்பு காட்டுங்கள், கருணை காட்டுங்கள். அது மட்டும் இல்லை, உங்களை இம்சைப்படுத்துகிறவங்களுக்கும் துன்பப்படுத்துறவங்களுக்காகவும் இறைவனிடம் வேண்டுங்க, அவங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்க. இதுதான் உச்சம், அன்பினுடைய உச்சம். இது எங்கே வரும் அப்படின்னு நான் உங்களுக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அன்பு, நன்றி, கருணை, இது மாதிரிலாம் சொன்ன பாருங்க. தயைக்கும் கருணைக்கும் கூட போன ஒரு 2-3 பதிவுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன், தயைக்கும் கருணைக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னு. அது மாதிரி இது உங்களுக்கு எங்கே வரும்னா, அன்பின் மையம் அன்பின் மயமாக மாறிவிடும். அப்படி அந்த ஃப்ளவர், அந்த பூ மலர்ந்து போச்சுன்னா, அன்புங்கிற அந்த இதய பூ மலர்ந்து போச்சுன்னா உங்கள் உலகம் பூரா அந்த நறுமணம் பரவிடும். அப்போ உங்களுக்கு என்ன தெரியுமா ஆகும், அது தானாகவே அந்த அன்பு கருணையாக மலர்ந்து போயிடும். அதனால தான் ஆன்மீகவாதிகள் சொல்கிறதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இறையலாக சொல்கிறதெல்லாம், மனிதன் இறைமையை அடைவது வரைக்கும் அவனால் நிம்மதியாக இருக்க முடியாது. ஏன்னா இந்த உலகத்துக்கிற எல்லா இன்பங்களுமே உங்களை இறைமையை அடைய முடியாததால் இந்த இன்பங்களில் எந்த ஒரு நன்மையும் இல்லை. இதெல்லாம் வெத்துவேட்டு, எவ்வளோ இன்பம் அடைஞ்சாலும் அது ஒரு திருப்தி படைகிறதே இல்லை. அப்போ இதுக்கெல்லாம் மேலே ஒரு திருப்தியான ஒரு இன்பம் இருக்கிறது. அந்த இன்பம் செல்வம் எது என்று தேடுவது தான், அதுதான் இறையலாக சொல்கிறாங்க. அந்த வழியில் தான் நான் திரு எம்ஜிஆர் அவர்களை அந்த 4 வரி சொன்னது மட்டும் இல்லை, எம்ஜிஆரை பற்றி சொல்லும்போது திரு கவிரசர் கண்ணாசன் எழுதியிருப்பார், தொண்டுக்கென்றே அலைவான் கேலிக்கு ஆளாவான் கண்டுகொள்வாய் அவனை ஞான தங்கமே, அவன் கடவுளில் பாதியடி ஞான தங்கமே. என்ன வார்த்தை பாருங்க, தொண்டுக்கென்றே அலைவான். அதான் சொன்னேன், இந்த அன்பு என்ன ஆகிடும். அதனால தான் கிறிஸ்து மதம் மட்டும் ஏன் தனியாக இவ்வளோ பேர்களை கொண்டுருச்சுன்னா, அது கடவுள் வழிபாடையே சேவையாக மாற்றிடுச்சு. அதுவும் இயேசு கிறிஸ்து சேவை தான் கடவுளுடைய மையம், அன்பினுடைய மையமே பிறருக்கு சேவை செய்வது தான். அப்படித்தான் அந்த கடவுள் தன்மையை விளக்கும் போது, அதை விவரிக்கிற போது தன்னுடைய வாழ்வியல் செயலாகவே மாற்றினார் திரு இயேசு கிறிஸ்து அவர்கள். அந்த வழிதான் சொல்கிறாரு, கடவுளின் பாதியடி தொண்டுக்கென்று அலைவான். அந்த சேவை தான் தொண்டு. இந்த தொண்டுன்னா என்ன சொல்லுவார், ஒரு பழம்பாடல் உண்டு, ஆழி சூழும் உலகாலும் அரசனாக வேண்டுமெனில் வாழும் வாழ்வில் உன்னையும் மறந்து வாழ வேண்டுமடா, ஏழையாகி யாவர்க்கும் எளியனாக வேண்டுமடா, தோழனாகி யாவர்க்கும் தொண்டனாக வேண்டுமடா. அதைத்தாங்க சொல்கிறார், தொண்டுக்கென்றே அலைவான், தோழனாகி யாவர்க்கும் தொண்டு செய்ய வேண்டும். எப்போ? இந்த ஆழி சூழும் உலகாலும். அப்போ என்ன அர்த்தம், ஆழி சூழும் உலகாலும்னா அரசாட்சி பண்ணுறது இல்லை. இந்த உலகத்தில் உன்னுடைய பூத உடல் மறைஞ்சால் கூட புகழ் உடல் உங்களுக்கு தங்கி இருக்கணும்னா, உன்னுடைய புகழ் இந்த உலகமெல்லாம் நீக்கமுறை நிறைஞ்சிருக்கணும். நீங்கள் அப்படி தானே பேசிகிட்டு இருக்கிறோம். 1987 டிசம்பர் 24 திரு எம்ஜிஆர் அவர்கள் மறைந்து விட்டார். ஆனால் பாருங்கள், அதில் 13 வருஷம், 24, 37 வருஷம் ஆகுதுங்க. நாம் திருப்பி அவரை பற்றி பேசிங்கிறேன். என்ன குணங்கள், இதை தான் சொல்லுவோம். அந்த குணங்கள் என்ன குணம்? சேவை குணம். என்ன சேவை பாருங்கள். ஒரு நிகழ்ச்சியோட இந்த பதிவை நான் முடிக்கிறேன். இதெல்லாம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இதெல்லாம் இந்த பதிவுகள் நாம் பேசுவதுன்றதே கிடையாது, மலர்வதுன்னு நீங்கள் நினச்சிக்கணும்.
ஒரு பூ மலரும் போது எப்படி வாசம் வருகிறதோ, ஒரு பேசும்போது கருணையும் அன்பும் தான் துடிக்கணும், இல்லைன்னா பேசவே கூடாது. அதனால தான் அன்பை வெளிப்படுத்துவதற்காகவே மொழி ஏற்பட்டுச்சு. அப்படிதான் எடுத்துக்கணும். அந்த அன்பை வெளிப்படுத்த உங்களால் பாவத்தால் வெளிக்காட்ட முடியல, அதனால தான் மொழியால் வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அறிஞர்கள் எல்லாம். அப்போ என்னென்னா, நம்ம அன்பின் வழியாக அன்பை மலர வைக்கவே இல்லை, விதையாகவே இருக்கிறோம். நாம் இன்னும் அந்த விதையை வந்து மலர வைக்கல, கரியாகவே இருக்கிறோம். வைரமாக ஆக வேண்டிய தகுதி நமக்கு இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நாம் வைரம்னே புரிஞ்சிக்கல, கரியாகவே ஆகி போயிடுறோம். கடைசி வரைக்கும் கரியாகவே போயிடுறோம். ஒரு வைரம் என்பது கரியினுடைய மறு உருவம் தான். அதுதான் முதன்மைக்கு. ஒரு கரியினுடைய தாத்பரியம் என்னென்னா, அது வைரமாக மாறணும். அது பல்லாண்டு அதான் அது மாதிரி தான். அதனால தான் என்ன சொல்லுவாங்க, பல ஜென்மாந்திர ஜென்மங்கள்னு சொல்கிறாங்கல்ல. என்ன காரணம்னா, நம்ம அங்கேருந்து மக்கி 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 வைரமாக மலரணும், வைரமாக ஜொலிக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம், கரியாகவே போயிடுறோம். அதனால தான் இந்த உலகத்தில் இத்தனை கோளாறுகள்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த வழியாக பார்க்கும்போது திரு எம்ஜிஆர் அவர்கள் பாருங்கள், சேவைக்குன்னு சொன்னோம் இல்லையா. நான் வந்து ஒரு 4 வருடத்துக்கு முன்னால் திரு கலைஞர் ஐயா வந்து நாங்கள் பாஸ்கர் காலனின்னு ஒரு சாலிகிராமத்தில் இருக்குது. அப்போல்லாம் இரவில் அங்கே வருவார். அப்போ வரும்போது அவரோட கொஞ்சம் பேசுவேன். பேசும்போது சில விஷயங்களை எப்போவுமே அந்த பெரியவங்கிட்ட கேட்குற பழக்கம் எனக்கு உண்டு. அப்போ நான் என்னை அறிவுப்படுத்திக்கிட்டு அவர்கிட்ட கேட்கும்போது ஒரு விஷயம் சொன்னார். திரு எம்ஜிஆருடைய விஷயத்தை சொன்னார். அவர் சொன்னார், அவர் வந்து இயக்குனர் திலகம் திரு KS கோபாலகிருஷ்ணன் கிட்ட வந்து குறத்தி மகன் ஒரு கதையை கொடுக்குறாரு. அதுக்கு முன்னால் ஆதிபராசக்தி, அப்புறமா சில படங்களெல்லாம் கூட இருக்கிறார். கூட இருந்து கதை இலாக்காவில் இருந்து அவர் பணிபுரிகிறாரு. அப்போ வந்து குறத்தி மகன் படம் நடக்கும்போது KSG சொன்னதாக எங்கிட்ட வந்து கலைஞர் சொன்னார். அப்போ அது சொன்னார், நீங்கள் அந்த புத்தகம் வாங்கி படிங்க, அதில் கூட நான் பதிவு பண்ணியிருக்கேன்னு சொன்னார். ஆனால் அவர் சொல்லும்போது இருந்த அந்த தன்மை இருக்குது, அதுவே போதும் நினச்சிக்கிட்டு நான் அதுக்கப்புறம் புத்தகத்துலேயும் அதை சொன்னதனுடைய கம்மியாக தான் சொன்னார், இதில் தான் அதிகமாக சொன்னார். சொல்லும்போது அவர் சொன்னார் பாருங்கள், திரு எம்ஜிஆரை பற்றி 1968 பணமா பாசமான ஒரு படம். ஜெமினி கணேசன், சரோஜதேவி அம்மா, அதே மாதிரி நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. விஜய் நிர்மலா, நாகேஷ் நடிச்சிருப்பாங்க. அந்த படம் பெரிய ஹிட்டு அந்த காலத்தில். ஒரு நடுத்தர அதாவது ஒரு ஏழை ஒரு சாலையில் வந்து ஒரு இழந்த பழம் விற்கிற ஒரு பெண்ணுக்கும் ஒரு பெரிய பணக்காரருடைய பையனுக்கும் அந்த வீட்டு மருமகளாக போவா. அதாவது சமத்துவமான ஒரு கம்யூனிஸ்ட் தத்துவத்தை கொண்டது அந்த படம். அந்த படம் பெரிய ஹிட்டான உடனே என்னாச்சு, அப்போ மதுரை தங்கம்னு ஒரு பெரிய தேட்டர் ஆசியாவிலேயே. அந்த தங்கம் தேட்டரில் 100வது நாள் விழா நினைக்கிறேன். அப்போது வந்து திரு KS கோபாலகிருஷ்ணன் சார், அவர் தான் டைரக்டராக போகிறார். அந்த விழாவில் என்ன பண்ணிடுறாரு, என்னுடைய படம் தனியாக பெரிய வெற்றி பெற்று இருக்குது, வசூல் மன்னர்களுடைய வசூலை எல்லாம் ஓவர்டேக் பண்ணிடுச்சின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காரு, ஒரு பேசியிருக்கிறாரு மேடையில். அதாவது என் படத்துக்கு நிகர் என் படம் தான், வசூல் மன்னர்களுடைய அந்த வசூலையே ஓவர்டேக் பண்ணிடுச்சின்னு பேசியிருக்கிறாரு மேடையில். அவ்வளோதாங்க. விழா முடிஞ்சு வெளியே வந்து பார்க்குறாரு. புதுக்கார் அப்போ தான் சென்னையிலேருந்து கார்லேயே போனாராம். புதுக்கார் வாங்கியிருந்தாராம், ஒரு நல்ல கார். ஏற்கனவே கார் இருந்தது, ஒரு பெரிய கார், புதுக்கார் வாங்கினாராம். அந்த கார் வந்து விட்ட இடத்துக்கு திரும்பி பார்க்குறாராம். வெளியே வந்து பார்த்தா கார் இல்லை. மேனேஜர் கூப்பிட்டு எங்கெங்க கார் அப்படி கேட்குறாராம். பார்த்தா அவர் காட்டுறாராம் மேனேஜரு, அப்பளம் போல் நசுக்கப்பட்டிருக்குதான். அவர் என்னங்க ஆச்சு, என் கார் இப்படி போச்சு அப்படின்னு சொன்ன உடனே மேனேஜர் சொன்னாராம், நீங்கள் வந்து மேடையில் வசூல் மன்னர்களெல்லாம் ஓவர்டேக் படித்து சொன்னீங்க இல்லையா, அது வந்து இங்கே விநியோகஸ்தர்களும் எம்ஜிஆர் ரசிகர்களும் வசூல் மன்னனா எம்ஜிஆர் தான் குறிக்கும், நீங்கள் எம்ஜிஆர் தான் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ரசிகர்களெல்லாம் வந்து உடச்சிட்டாங்கன்னாராம். என்னங்க பண்ணுறது அப்படி சொன்ன உடனே என்ன பண்ணாரா, நீங்கள் இருந்தாலும் நல்லதில்லை, ரசிகர்கள்லாம் கோவம் அவங்க உங்கள் மேலே திரும்பிடும், அதுக்கப்புறம் உங்களை காப்பாற்ற முடியாது, உடனே நீங்கள் சென்னைக்கு கிளம்புன்னு சொல்லி ஒரு தனி கார் செட் பண்ணி கொடுத்தாராம் அந்த தங்கம் மேனேஜர். உடனே சென்னைக்கு வந்துட்டாராம். வந்த உடனே என்ன பண்ணியிருக்கிறாரு, நேராக அன்றைக்கே போய், அப்போ பேரறிஞர் அண்ணா அவர்கள் வந்து அப்போ CM 1968. அப்போ அவங்க இருக்கிறாரு. இரவு போய் எங்கள் வீட்டில் பார்க்குறாரு. பார்த்து நடந்த விஷயத்த சொல்கிறாரு. நான் தனிப்பட்ட முறையில் யாருமே விமர்சிக்கலை, நான் யதார்த்தமாக தான் சொன்னேன், குறிப்பாக நான் எம்ஜிஆர் சொல்லவே இல்லை, நீங்கள் இதை கொஞ்சம் சொல்லி நீங்கள் சம்மந்தப்பட்டவங்களை தெரியப்படுத்தணும்னு சொல்லி ஒரு பேர் அண்ணாட்ட சொல்லும்போது அண்ணா அவர்கள் என்ன பண்ணாராம், அப்படியே உள்வாங்கினாராமே தவிர மௌனமாக இருந்தாராம், பேசலையா. உடனே இவர் நினச்சிக்கிட்டாராம். வெளியே வந்து என்னடா இது அண்ணா கிட்ட சொன்னோம், அண்ணா வந்து அமைதியாக இருந்தார். இவர் காங்கிரஸ்காரர், யார் KS கோபாலகிருஷ்ணன் காங்கிரஸ்காரர், அவர் வந்து DMK, அவங்க CM இருக்கார். இவர் நினச்சிக்கிட்டாராம் நம்ம காங்கிரஸ்காரர், எம்ஜிஆர் வந்து DMK, அவரும் DMK, அவர் எப்படி வந்து சொல்லுவார்ன்ற மாதிரி மௌனமாக சொல்லி விட்டுட்டாராம். விட்டு ஒரு வாரம் பொறுத்து என்ன பண்ணாராம், வேறு ஒரு படத்தோட டிஸ்கஷனுக்காக என்ன பண்ணாராம், தன்னுடைய உதவியாளர் தட்சிணாமூர்த்தின்னு ஒருத்தர் அவர் கூட்டுக்கிட்டு போய் நேராக குற்றாலத்துக்கு போயிட்டாங்களாம். குற்றாலத்துக்கு போயிட்டு 5 அருவியில் எண்ணெயெல்லாம் தடவிட்டு அந்த அந்த அருவியில் குளிக்கலான்னு சொல்லிட்டு போது ஒரு முரட்ட உருவம் படைச்ச 2 ஆசாமிங்க கருப்பாக இருக்காங்களாம். அவங்க பார்த்தா 2 பேர் அவங்க நோட் பண்ணிட்டே இருந்தாங்களாம், யார் KS கோபாலகிருஷ்ணன். அப்போ உடனே என்ன நினச்சாராம், என்னடா இது இப்படி இருக்குது, இது மாதிரி நோட்டம் பார்க்குறானுங்க, ஏற்கனவே மதுரையில் பண்ண மாதிரி நம்ம பண்ண போகிறாங்களா, மதுரைக்கார மாதிரியே இருக்கிறாங்க 2 பேரும் சொல்லி என்ன பண்ணாராம், டே தர்ஷனா
நான் 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 கிளம்புறேன்டா, நீ வாடா ஹோட்டலுக்கு சொல்லிட்டு என்ன பண்ணாராம், கார் வந்து இங்கே பார்க் பண்ணியிருந்தாராம். அங்கேருந்து கார் கூட சொல்லி வேகமாக என்ன பண்ணாராம், அரையும் குறையுமா குளிக்காமலே என்ன பண்ணாராம், நேராக அந்த காரில் ஏறி நேராக ஹோட்டலுக்கு போயிட்டாராம். தளவாயின்னு ஒரு ஹோட்டலாம் அது. அந்த ஹோட்டலில் போய் தங்கிட்டு மேலே போய் என்ன பண்ணாராம், ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறாராம். பார்த்தா அந்த 2 முரடர்கள் இருந்தாங்க பாருங்கள். அந்த 2 முரடர்களும் அந்த ஹோட்டல் வெளியே வந்து நோட்டம் பார்க்குறாங்களாம். உடனே தர்ஷனா, என்னடா இது வர மறுபடியும் இங்கே வந்துட்டாங்கடா அவனுங்க, ஏதோ பிரச்சனை பண்ண போகிறாங்கடா, கொஞ்சம் சொல்கிற யார் என்ன விசாரிடா சொல்லிட்டு கீழே அமிச்சாராம். உள்ளே போய் ஏப்பா ஏற்கனவே முதல்ல பண்ணியாச்சே, மறுபடியும் என்னப்பா அங்கே பிரச்சனை அப்படின்னு போய் அந்த தர்ஷனமூர்த்தி கேட்டாராம். கேட்டவுடனே அவங்க சொன்னாங்களாம், தப்பாக எடுத்துக்காதீங்க, நாங்கள் ரகசிய போலீஸு, நம்ம சிஎம் வந்து உங்களுக்காக வந்து பாதுகாப்புக்கு சொல்லாமல் அனுப்பிச்சிருக்காரு, காட்டிக்கூடாது சொல்லியிருக்கிறாரு, அதுதான் நாங்கள் உங்கள் பாதுகாப்புக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோன்னு சொன்ன உடனே கேசி என்ன பண்ணாராம், என்னடா இவ்வளோ பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம், நேராக பாருங்கள், நேராக சென்னைக்கு போன உடனே மறுபடியும் போய் அவருக்கு நன்றி சொல்கிறதுக்காக போனாராம். போன உடனே அண்ணா கிட்ட சொன்னாராம், இந்த மாதிரி ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொன்ன உடனே இதுக்கு என்ன பண்ணலாம், இப்படியே விடக்கூடாது. அண்ணா சொன்னாராம், இப்படியே விடக்கூடாது, இது இன்னும் பிரச்சனை பெருசாக ஆகிட்டே இருக்கும், அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நாளைக்கே நீங்கள் வந்து ஒரு எம்ஜிஆர் உங்கள் படத்தில் நடிக்கிறாருன்னு ஒரு 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 விளம்பரம் கொடுங்க. அது வந்து நடிக்கலன்றது அப்புறம் நீங்கள் கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன், நான் பேசிக்கிறேன், நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்போ தான் இது சாஃப்ட் ஆகும், நீங்கள் டைரக்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி ஒரு விளம்பரம் கொடுங்கன்னு சொல்லி அமுச்சு வச்சாராம். இவர் என்ன பண்ணாராம், மறுநாளே போய் தங்கத்திலே வைரம்னு ஒரு படம் திரு எம்ஜிஆர் நடிக்கிறாங்க, கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் டைரக்ட் பண்ணுறாரு அப்படின்னு வந்து ஒரு விளம்பரம் முழுப்பக்க விளம்பரம் கொடுத்த பிறகு கற்பகம் ஸ்டுடியோ வச்சுருந்தார், சொந்த ஸ்டுடியோ அவருக்கு அங்கே சாலியாங்க. இப்போ அப்போ இருந்தது, இப்போ வேறு இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் ஆகிடுச்சு. அந்த இடத்துக்கு எல்லாம் வந்துட்டாங்களா ரசிகர்கள் எல்லாம் வந்து அவர் நன்றி சொல்லுங்கன்னு சொல்லி அப்படியே உள்டாவாயிட்டாங்களா ரசிகர்கள் எல்லாம். இது போகாதுன்னு சொல்லிட்டு பாருங்கள், எம்ஜிஆருடைய அந்த எண்ணத்தை பாருங்கள், இதுதான் முக்கியமாக சொல்ல வந்தேன். உடனே என்ன பண்ணுறாரு, ஒரு 10 நாளில் ரஷ்யாவுக்கு போயிடுறாரு. ஏன்னா சொன்னேன் இல்லையா, பணமாக பாசமாக ஒரு கம்யூனிஸ்ட் தத்துவத்தை ஒரு ஏழைக்கும் பெரிய பணக்காரங்களுக்கும் உள்ள உறவு சித்தரிக்கிறதால ரஷ்யாவில் இந்த படம் திரையிடுறதுக்காக கூப்பிட்டுருக்காங்க பாருங்கள். ரஷ்யா போயிட்டார் அவர். ரஷ்யா போயிட்டு அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு ஒரு வாரத்தில் திரும்பி வராரு. வந்தால் அவருடைய வீடு வந்து வீனஸ் காலனி ஆழ்வார்பேட்டையில். அங்கே வந்து 2 மாடி வீடு வருது. வந்து பார்க்குறாங்க. வந்த உடனே எல்லாரையும் பார்க்குறாரு. பார்த்தா அவருடைய 6 பிள்ளைகளாம். அதில் 5 பிள்ளைங்க மட்டும் தான் நிற்கிறாங்களாம். 6வது பிள்ளை இல்லையா, அவன் குமார்னு பையன், சிறுவாய். அந்த குமார் எங்கேன்னு கேட்குறாராம். அப்போ தான் தெரியுது, இவர் போன சில நாட்களுக்குள்ளவே அந்த குமார்ன்ற சிறுவன் என்ன பண்ணியிருக்கான், அந்த 2வது மாடியிலேருந்து எட்டி பார்த்துருக்குறான். கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்து தலையில் உடம்பு எல்லாமே அடிபட்டு அவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. சேர்த்தா அவருக்கு இரவு நேரத்தில் தான் தெரிஞ்சுதான் திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு அந்த செய்தி தெரிஞ்சுதான். தெரிஞ்ச உடனே பாருங்கள், நள்ளிரவில் போகிறாராம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு. போய் அங்கே இருக்கிற அந்த தலை மூளை பார்க்குற அந்த நிபுணர்கள், அப்புறமா நரம்பு நிபுணர், எலும்பு நிபுணர் எல்லாரையும் கூப்பிட்றான். ஸ்பெஷலிஸ்ட்லாம் கூப்பிட்றாராம். கூப்பிட்டு என்ன செய்வீங்களே தெரியாது, இங்கே யாராவது நிபுணர்களை கூட வெளியூரில் கூட வரவேடைங்க, பரவாயில்ல, எவ்வளோ செலவாக நான் பார்த்துக்கிறேன், அந்த குழந்தை வந்து சரி பிழைக்கணும், மறுபடியும் நடக்கணும், பழைய மாதிரி வரணும், அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாராம். பரபரன்னு நள்ளிரவு நேரத்தில் இரவில் போய் அங்கே போய் பண்ணுறாராம். பண்ணி எல்லாம் ஆவணம் செய்கிறாராம். ஆவணம் செஞ்ச உடனே இந்த விஷயம் ரஷ்யாவில் இருக்கிற அப்போ தான் ரஷ்யாவில் இருக்கிற அந்த அப்பாவுக்கு தெரியக்கூடாது, அவங்க அப்பாவுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி அவரே என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் பண்ணி. அது மட்டும் இல்லை, தினமும் வந்து அவன் எப்படி இருக்கான், என்ன இருக்கான், இம்ப்ரூவைஸ் ஆச்சான்னு சொல்லிட்டு பார்த்து அவர் அவர் திரும்பி வர வரைக்கும் அந்த பையனை வந்து சேவ் பண்ணாராம். சேவ் பண்ணி அந்த பையனை வந்து பிழைக்க வச்சாராம். இதை யார், அவங்க மனைவி சொல்கிறாங்க, இந்த மாதிரி எம்ஜிஆர் இல்லைன்னா நம்ம பிள்ளை காணாமல் இல்லாமல் போய்ட்டுருப்பான், அவர் தான் எவ்வளோ பண்ணால் தேம்பி அழுதாங்களாம் அந்த அம்மா. இந்த விஷயத்தை என்ன பண்ணுறாரு, கலைஞானங்கிட்ட குறத்தி மகனுடைய ஷூட்டிங்கை சொல்கிறாராம் கேஎஸ்ஜி. கலைஞானம், கடவுள் வந்து மனித வடிவத்தில் தான் வருவான், நேராக வரமாட்டான்னு சொல்லுவாங்க, அது எம்ஜிஆர் வடிவத்தில் வந்து என்னை வந்து என்னுடைய பிள்ளையை காப்பாற்றிச்சுப்பா அப்படின்னு சொல்லி கண்ணீர் பணிக்க அப்படியே அழுதுகிட்டே சொன்னாராம் திரு கேஎஸ்ஜி அவர்கள். பாருங்கள், இதை வந்து கலைஞானம் ஐயா சொன்னார், அது புத்தகத்துலேயும் பதிவு பண்ணியிருக்கார் அவர். பாருங்கள், அப்போ நான் யோசனை பண்ணேன், அவருக்கு எந்த தொடர்பும் இல்லை. பாருங்கள், நல்லா அவர் உழைவில் தான் அது. நான் யோசனை பண்ணேன், ஏன் இப்படி இந்த அளவுக்கு அவர் எடுத்து, சாதாரணமாக வந்து தெரிஞ்சவங்க பழகினவங்க கூட பண்ணலாம். அப்போ தான் எனக்கு தோணுச்சு, இது அவங்க யாருமே சொல்லலை, அவர் பதிவும் பண்ணலை. ஆனால் நான் நினச்சேன், ஏற்கனவே அந்த ஒரு சில வாரங்களுக்கு முன்னால் மதுரையில் அவருடைய கார் உடைக்கப்பட்டது இல்லையா, அது யார், அவங்க ரசிகர்கள் தான் பண்ணியிருக்காங்க. யார், எம்ஜிஆர் ரசிகர்கள் தான் பண்ணியிருக்காங்க. எம்ஜிஆர் ரசிகர்களை எம்ஜிஆர் கூட குறை சொல்லலை. ஆனால் அது ஒரு பிராயச்சித்தமாக உள்ளுக்குள்ளே எடுத்துக்கிட்டு, நல்லா கவனிங்க,
அதாவது அந்த நள்ளிரவில் போய் தினமும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, சேர்த்துருக்கலாம், பண்ணியிருக்கலாம். ஆனால் அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, அது வெளியும் காமிச்சிக்கல, வெளியும் சொல்லிக்கல, கேஎஸ்டி கூட அந்த 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 எண்ணத்துக்கு வரல. ஆனால் நான் எனக்கு தோணுச்சு, இந்த ரசிகர்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க, இது வந்து ஒரு பெரிய ஒரு 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 கருப்பு, இது ஒரு கருப்பு அடையாளம் ஆகிடக்கூடாது அப்படின்ட்டு ஒரு காம்பன்சேஷன் மனதுக்குள்ளே அவருக்குள்ளே ஒரு பிராயச்சித்தம் தேடுறதுக்காக என்ன பண்ணுறாரு, இந்த வேலை செஞ்சாரோன்னு எனக்கு தோணுச்சு. என்ன காரணம்னா அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். மனிதர்கள் எப்போவுமே வந்து குணங்களை பெருக்க 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 என்ன ஆகும் அப்படின்னா, இந்த குணங்களுடைய வடிவம் பெருக 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 பெருசாக ஆக 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 தன்னை மீறிய கருணை பொங்கும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களையும் நேசிக்க சொல்லும். எங்கே எந்த பிரச்சனை வந்தாலும் ஓட சொல்லும். எங்கே எந்த பிரச்சனை வந்தாலும் நம்மளால் வந்து தாங்க முடியாது. அந்த மாதிரி ஒரு நிலையில் தான் திரு எம்ஜிஆர் இருந்தார். அதனால தான் அந்த பாடல்லே ஒரு சரணம் சொல்லுவார், சுட்ட இரும்பை ஓங்கி அடித்தால் தூணும் துரும்பாய் வளைந்து விடும், வாழ்வில் பட்டதை எல்லாம் அனுபவமாக்கி படித்தால் உலகம் தெரிந்து விடும், மாறுவதேதான் உலகத்தின் பாதை மாறாதென்பதும் இல்லை, மாறுவதேதான் உலகத்தின் பாதை மாறாதென்பதும் இல்லை, மாற்ற தெரிந்தால் ஆற்றல் இருந்தால் மனிதனை மீறிய பொருள் இல்லை. நான் இப்போ பாருங்க, மாற்ற தெரிந்தால் ஆற்றல் இருந்தால் மனிதனை மீறிய பொருள் இல்லை அப்படின்வார். அப்போ என்னன்னா, இந்த உலகத்தில் இந்த அன்பு மயமாக இருக்கிற இந்த அன்பினுடைய வடிவம் தான் நாம் எப்போவுமே நம்ம யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த அற்புதமான இந்த வாழ்க்கை திறவுகோளில் திரு எம்ஜிஆருடைய மகோன்னதமான இந்த மானுடத்தினுடைய மகோன்னதமான அந்த கடவுள் வடிவத்தை நாம் உணர வேண்டும் என்று சொல்லி, அந்த குணங்கள் நமக்கும் பெருக வேண்டும் சொல்லி, அந்த மாதிரி நாமளும் வாழணும்னு சொல்லி இந்த அற்புதமான பதிவை நிறைவு செய்கிறேன். அன்புள்ள மிக்கவர்களே, இந்த தமிழ் தீக்கு நான் வந்து ஒரு அறம் சார்ந்த, ஒரு நெறி சார்ந்த, ஒரு உண்மையும் சத்தியமும் சார்ந்த விஷயங்களை தான் நான் வந்து இதில் பதிவிடணும்னு நினைக்கிறேன். இந்த சமூகத்தினுடைய மேன்மைக்காகவும் நல்லவர்களுடைய மேன்மைக்காகவும் திரு எம்ஜிஆர் அவர்களும் அவருடைய சுற்றி இருக்கிற மாதிரி அவரை போன்றவர்களை மட்டுமே நாம் அதிகமாக முன்னிறுத்தி, திரு மகாத்மா காந்தி இவங்களை போன்றவர்களாம் முன்னிறுத்தி நாம் நல்ல விஷயங்களை சமூகத்துக்கு பரப்புன்றதுக்காக தான் இந்த தமிழ் தீ பாடுபட்டுருக்குது. அந்த வகையில் உண்மையான ஆன்மீகவாதிகள் சொல்லுவாங்க, அவங்க இறைவன்கிட்ட கூட நம்ம கேட்கக்கூடாது, அது கேட்குறதுங்கிறது அது ஒரு ஒரு அது சரியானது கிடையாது. ஆனாலும் நான் எவ்வளோ சமாளித்து பார்த்தேன். சில சமயங்களில் இயலாமையால் நாம் வந்து இந்த ஒரு டிமாண்ட் வைக்கிறேன், உங்களுக்கு அன்பு இருந்து, உங்களுக்கு அந்த வசதி இருந்து, உங்களுக்கு மனதுக்குள்ளே அந்த எழுச்சி வருமானால் நிச்சயமாக நீங்கள் உதவணும்னு சொல்லி இந்த உதவியை நாங்கள் ஒரு நல்ல ஒரு அன்பாக ஏற்றுக்கிறேன்னு சொல்லி இந்த விஷயத்தை உங்கள் முன்னால் சமர்ப்பிக்கிறேன்.